அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாரத்தோட முதல் நாள் அஷ்டமியோடு ஆரம்பிக்குது. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக பெயர்ச்சிகள் நடக்குது. அதாவது குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகமும் கடகராசியில இணையுது. அதுக்குண்டான பலன்கள் ரெடி ஆக்கிட்டு இருக்கு. ஷார்ட்ஸாக தான் வரும், இல்லைனா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி ஸ்லைடாக வரும். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணும் பார்க்கும் போத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பதிவுகள் உங்களுக்கு தானாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 22/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா மாலை 3:44 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் காலையில 10:26 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதாவது கன்னி ராசியில சந்திரனும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும். நல்ல நேரம் காலையில 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய உதய கணக்குப்படி காலையில் 7:20 8:57 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:34 12:10 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 1:47 3:24 வரைக்கும் இருக்குது. இப்போது உத்திர நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் நல்லாவே செய்யலாம். ஆனால் திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியில்லை. உத்திர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கருவுரை, சாந்தி முகூர்த்தம் வைக்க, பூ முடிக்க, சீமந்தம், உணவு வழங்க, சாமி கும்பிட, திருமணம், காது குத்த, கல்வி துவங்க, நகை அணிய, சாமி கும்பிட, இடம் அமைக்கிறது, புது வீடு புக, தாலி செய்ய, கடல் பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நட்சத்திரம். அஷ்டமி திதியை பொறுத்தளவுக்கு சண்டை, தானியம், இடம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது, சிற்பம், பெண்கள், ரத்தினங்கள் வேலைகள் செய்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு ஓய்வு, துலாம் ராசிக்கு பரிவு, விருச்சிக ராசிக்கு ஈகை, தனுஷ் ராசிக்கு சாந்தம், மகர ராசிக்கு சினம், கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு சுபமா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் உற்சாகமா இருக்கட்டும். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பானதாகவும் உற்சாகமானதாகவும் ஆரம்பிக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே இருக்கும். நாள் முழுக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களும் நேரத்துக்கு முடிகிற மாதிரி இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை உயர்ந்த ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள், வேலைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய நாளாக இருக்குது. இன்று நீங்கள் காலையிலேருந்தே உற்சாகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய பாசிட்டிவும் நேர்மையான முயற்சியின் மூலிமா இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம். எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க. பாராட்டு மற்றும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியோட செய்ய விரும்புவீங்க. உங்கள் சுய வளர்ச்சி மூலிமா பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற கடின முயற்சியும் கடின உழைப்பையும் நம்பி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று இணைந்திருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. மேன்மையாக பேசி 2 பேரும் நல்ல ஒரு புரிதலையும் அந்யுன்யத்தையும் அதிகப்படுத்த சிறப்பான நாளாக இருக்குது. வெளியில் போய் ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இன்று ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வகையில் பண வரவு நல்லா தான் இருக்கும். பணியில் நேர்மையாக இருக்கிறது, வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக தான் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம்
தேவையில்லாத சில சிக்கல்கள், தேவையில்லாத சில மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உறவுகளுக்குள்ள பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோருடையும் பசங்களோடையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும், கவலை இல்லை. சில விஷயங்களில் உறவினர்கள் உதவியாக இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள் உண்டாகும். உறவினர்கள் கூட வீண் மனஸ்தாபங்கள் தோன்றும். வியாபார விஷயமா பயணத்துல, வேலை விஷயமா பயணத்துல அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கியவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலை தரும். எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மனசை திருப்தியா வச்சிருக்கும். இன்று பெருசா பலன்களை எதிர்பார்க்காதீங்க. அதே நேரங்கள்ல செய்யற செயல்கள் காரியங்கள்ல தவறான விளைவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்ய வேண்டியது நல்லது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமா வார்த்தைகள்ல நிதானம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமையா ஆற்றுறதுல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்யறவங்களோட பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேசும்போது உங்களோட கருத்துக்களை பொறுமையா பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரம் அமைதியாகவும் அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஏற்படுற செலவுகளை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகள் பண்ணிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நிதி நிலைமையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண் பரிசோதனை தேவைப்படும். முடிஞ்சா ஓய்வெடுங்க, இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கலக்கங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வோ பய உணர்வோ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுல தேவையில்லாத குழப்பங்களை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி இன்றைய நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். வரவு இருக்கும், ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கொடுத்த கடன்களையோ இல்ல வாங்கின கடன்களையோ ஏற்படுற பிரச்சனைகள் மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனைவி மூலியமா சின்னதா நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில கூட வேலை செய்யறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு கிடைக்கும். தேவையில்லாத யார்கிட்டயும் பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. இன்றைய நாள்ல கொஞ்சம் தடைகள் நிறைஞ்சுதான் இருக்கு. அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கும். கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை லேசா எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியா உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி நாளை கொண்டு போறது நல்லது. ஏதோ ஒரு வெறுமை தனிமையை உணர்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாக இல்லை. உங்களோட வேலைகளை செய்கிறதுல ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலைகளை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது, பாதுகாப்பானதும் கூட. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு சின்னதாக கோவப்பட்டு 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நகைச்சுவையான அணுகுமுறை அவசியம். விட்டு கொடுத்து போறது ரொம்பவே இன்று நல்லதா இருக்கும். காதலர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இன்றைய நாளுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவுலாம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நிதி சம்பந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கும் அம்மாவோட ஆரோக்கியமும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பானதாக தான் இருக்கு. செய்கிற செயல்கள் காரியங்கள்ல எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அனுகூலமான பலனையும் கொடுக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நிறைய இருக்கு. அதன் மூலியமா இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஈஸியா செஞ்சுட்டு போவீங்க. நீண்ட நாள விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். தனவரவு நல்லா இருக்கு. அதனால மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை நிலமும். வீட்டுல பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்கு. சிலருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யறவங்களுக்கு உங்களோட திறமைகள் பாராட்டுக்குரியதா இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். பசங்களால பெருமை சேரும். இன்று ஆக்கப்பூர்வமான நாளா இருக்கிறது. நண்பர்களால பலன் நல்லாவே இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. உங்களோட செயல்திறன்லையும் உங்களோட செயல்பாட்டிலையும் நல்ல ஒரு திருப்தி இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள். கண்டிப்பா பதவி உயர்வுக்கான வாய்ப்புக்கு இன்றைய நாள் அடிகள் இடும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. சிறப்பான நாள். நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் இருவரும் புதிய மனிதர்கள் போல சந்தித்து நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கு. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லாவே மகிழ்ச்சியை தரும். பயனுள்ள சொத்துக்களை வாங்குறதுல இன்று உங்களோட பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஜாலியா பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை நாள் முழுக்க சிறப்பா இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கு. தேவையில்லாத கொஞ்சம் சிந்தனைகள் இருக்கு. அடுத்தவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பக்குவமா இன்றைய நாளை கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா புதுசா யார்கிட்டயாவது பேசும்போதும் உறவுகளுக்கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளை ரொம்பவே நிதானம் தேவை. மனசுல இருக்கிற குழப்பங்கள் உங்களோட கவலைகள் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். இன்று நீங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல தடைகள் நிறையவே இருக்கு. குடும்பத்துல பெண்களுக்கு பணி சுமை அதிகமாகும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதம் இருக்கும். வேலையில சிலருக்கு வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு அமையும். ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு. ஆனா செலவுகள் அதிகமாக வாய்ப்பு உண்டு. மனசுல அமைதி இல்லாத மனநிலை. இன்றைய செயல்களை நன்றாக சிந்திச்சு கவனமோட முடிவெடுத்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்பிக்கையோட எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பாசிட்டிவான எண்ணங்களை பராமரிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட முன்னேற்றங்கள் அதிகமாக இல்லை. ஏதோ ஒரு வேண்ட வெறுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு புரிதல் இல்லை. அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட கருத்துக்களை பொறுமையா சொல்லுங்க. அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதுங்க. வார்த்தைகள்ல நிதானம் அவசியமா தேவை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வருமானத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு கையில பணம் இல்லை. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. வரவுகள் கம்மியா இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இருக்கிற டென்ஷன்னால தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கோங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதே நேரத்தில் சில சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு பலன் தர விதமாக சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. கலவையான பலன்கள் இருந்தாலும் நாளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. குடும்பத்துக்காக கொஞ்சம் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தடையப்பட்டாலும் ஆனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பலுவை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆன்மீகம் இல்லைன்னா தெய்வீக வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆதரவு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். இன்று தேவையில்லாத மோதல்களை தவிர்க்கிறதுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம். பேசும்போது கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமா இல்லை. சரியா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை முறையா செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நிதானமா காலையிலேயே முக்கியமான வேலைகளை முடிக்கிறது நல்லது. குழப்பம் இல்லாம நாளை கொண்டு போறது எல்லா விதத்திலையும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்து போறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியா போகும். காதலர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பேச்சுல நிதானம் தேவை. அனுசரிச்சு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குது. அதே நேரங்களில் தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். போதிய அளவு பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டிய நாளா இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதிக தண்ணீர் பருகுங்க, ஓய்வெடுங்க. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று பணம் சம்பந்தமான கொஞ்சம் நெருக்கடிகள், பணத்தால சில பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நிதானமா கையாள்றது நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா வீட்டுக்குள்ள கூட பிறந்தவங்களால மன நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்கு. பசங்களுடையும் பெற்றோருடையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடை இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு இல்லாம மனசுக்குள்ள பயம் இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யற இடத்துல வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. தொழில்ல கூட்டாளிகளை அனுசரிச்சு போனீங்கன்னா லாபம் குறையாம இருக்கு. உறவினர்கள் வழியில அனுகூலம் கொஞ்சம் இருக்கு. அது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அதுக்குண்டான செலவுகள் செய்யறது மனசுக்கு திருப்தியா இருக்கு. இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நம்பிக்கையாகவும் பாசிட்டிவான எண்ணத்தோட இருந்தீங்கன்னா இன்று நீங்க செய்யற முயற்சிகள்ல வெற்றி பெறலாம். தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில ஏமாற்றமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. தடைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். சுமூகமா இல்லாதனால உங்களுக்கும் வேலை செய்ய விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். பொறுமை அவசியம். சுச்சுவேஷன்ஸை பக்குவமா ஹேண்டில் பண்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமா எடுத்துக்குவீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி தேவையில்லாத காரணம் இல்லாத சண்டை மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையும் அன்பையும் துணைக்கிட்ட வெளிப்படுத்துறீங்கன்னா நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தாலும் கடன் வாங்கியாவது நாளை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அதிக பொறுப்புகள் காரணமா பணம் செலவுகள் அதிகமா இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமா ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அமைதியா இருங்க, பார்த்துக்குங்க. யோகா செய்யறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். மனசுக்கு நிறைவா இருக்கும். தனவரவு நல்லா இருக்குல்ல, திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. காலையிலேயே மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். பசங்க ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு மேல் படிப்புக்கு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தொழில்ல பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சிறப்பான செயல்பாடுகள் இன்று உங்களுக்கு நிறையவே இருக்கு. செய்கிற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் நிறைய இருக்கு. நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமா இருக்கு. உங்களோட சமயோஜித புத்தியால இன்றைய நாளை உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் எதிர்காலத்துக்கு முன்னேற்றம் தர விதமாகவும் நாள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். சாதனை படைத்த உணர்வு உங்க மனசுல இருக்கும். உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குற மாதிரி செயல்பாடுகள் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான கண்டிப்பான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இன்றைய நாளில் அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பரஸ்பர புரிதலும் மனசுக்கு இனிய நாளாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்தியாக தான் இருக்குது. சேமிப்பை உயர்த்த முடியும். நீங்கள் இன்றைய நாளில் வர பணத்தை அப்படியே சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முழு ஆரோக்கியம், திருப்தியான உடல்நிலை, எந்த குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியா இருங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. சிறப்பான வளர்ச்சி. உங்களோட செயல்களே உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க உங்களை பார்க்கும் போது நல்ல ஒரு மனநிறைவோடையும் சில விஷயங்களை கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செய்யற மாதிரியும் எதிர்பாராத நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதை பார்க்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கானதா தோன்றும். அது உங்களுக்கே தோன்ற மாதிரி இருக்கும். தொழில் சம்பந்தமான நீங்க எடுக்கிற எல்லா புதிய முயற்சிகளையும் நல்ல ஒரு வெற்றியை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் எதிர்பார்த்த மாதிரி முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல அதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. பசங்களோட படிப்புல ஆர்வத்தோட ஈடுபடுவாங்க. அது நிறைவா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இன்று எல்லா விஷயமும் சுமூகமா நடக்கிறதுனால
நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கு. சொந்த முடிவுகளை எடுக்கிறது உறுதியா இருப்பீங்க. உங்களோட இலக்குகள்ல கண்டிப்பா வெற்றிகள் எல்லாமே சாத்தியம். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. வீட்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பா இருக்கு. நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் பெருகி வரும். வேலை தேடுறவங்களுக்கும் வேலையில அ அ பதவி உயர்வுக்கும் எதிர்பார்த்தவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு பிணைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். உற்சாகமான நாளாக தான் இருக்கு. காதலர்கள் இன்று ரொமான்டிக்கா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோடையும் சரி, கணவன் மனைவியும் சரி பகிர்ந்துக்கிட்டு நாளை மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சம்பாதிக்கிற திறனை உயர்த்த முடியும். கணிசமான தொகையை சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் இருக்கு. வருமானம் அதிகமா இருக்கனால மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வீட்டில் குடும்பத்தில் பெற்றோரோடையும் பசங்களோடையும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால துணைக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதா இல்லை, எதிர்பார்த்த மாதிரி நாள் அமையல, அது உங்களுக்கு சில கவலையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படுவீங்க. வண்டி வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கல, அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்று தேவையில்லாத மன உளைச்சலும் மனக்குழப்பங்களும் இருக்குது. பாட்டு கேளுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. பிரச்சனைகளை கையாளுறதுக்கு ரொம்பவே பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. நட்பான அணுகுமுறை எல்லாருக்கூடயும் தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை கையாளும் போது கவனமாக இருந்தீங்கன்னா நீங்க விரும்புகிற மாதிரி நாள் போகும். வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சில குழப்பங்கள் காரணமா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. இல்லைன்னா திரும்ப செய்ய வேண்டியதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணை கூட முடிஞ்சா நகைச்சுவை உணர்வோட பேச வேண்டியது அவசியம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது உறவை பாதிக்கும். அதனால கவனமா பார்த்து பேசுங்க. சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண நஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான், வரவு கம்மியாக தான் இருக்கு. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. பணம் இழப்போ பண நஷ்டமோ ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் சரியா இல்லை, அதனால கால்களில் முதுகு வலியில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓய்வெடுங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. பய உணர்வு இருக்கு. அதனால பதட்டத்தோடைய நாளை கொண்டு போற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத வெறுமை இருக்கு. அதுல மனசுல ஒரு இறுக்கமான மனநிலையோட இருக்கீங்க. ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பயணங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. எல்லா விஷயமா எதுவா இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டியது அவசியம். இன்று நம்பிக்கையில் இழந்து காணப்படுவீங்க. நல்ல பலன்கள் காணணும்னா உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடையும் நாளை கொண்டு போறது நல்லது. உங்களோட வளர்ச்சிக்கான பாதைகள்ல தடைகள் அதிகமாக இருக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. புதிய விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. சுபகாரிய முயற்சியில தடைகள் இருக்கும். அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தவறுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையா ஒழுங்கமைச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. அதுவும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிச்சிருங்க. நிலுவையில் நிற்கும், அதுவும் பிரச்சனைகளாக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடக்கூட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் பெருசாகவும் விரிசல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. காதலர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண நஷ்டம், பண இழப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கையில இருக்கிற விரயம், அதாவது பணத்தை ஜாக்கிரதையா கையாளுங்க. செலவு செய்யும் போதும் பார்த்து செலவு பண்ணுங்க. கம்மியான பணத்துக்கு அதிகமான பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. கவனமா பணம் விஷயத்துல ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கால் வலி, முதுகு வலி, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. அமைதியா இருக்கிறது நல்லது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று சந்தோஷத்துக்கு குறைவில்லை. எல்லா விதத்திலையும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாள். எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் தைரியமா உறுதியோட செய்வீங்க. நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் நிறைஞ்ச நாளா இருக்கு. கண துணைவி மனைவி வழி உறவினர்கள், துணை வழி உறவினர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்துல வீட்டுல சுப பேச்சுவார்த்தைகள், சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கு. வேலை செய்யற இடத்துல பணி சுமை குறையும். திருப்தியான மனநிலையோட காரியங்களை செய்வீங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் ஆதரவு உண்டு. இன்று எல்லாருமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு ஆதரவா இருக்கிறதுனால மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதன் மூலியமா நல்ல பலன் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நீங்க இன்று செய்யற வேலைகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பாராட்டும் பேரும் கிடைக்கும். மனநிறைவோட திருப்தியோட வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவு வலுப்படும். மகிழ்ச்சி அதிகமாகும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றா வெளியில போகிறதுக்கும் விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் இன்று ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கு. புது முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல உங்களோட நோக்கம் நிறைவேறும். எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டங்கள்ல நல்ல ஒரு பலன் உள்ள வகையில இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கானது. எல்லா விதத்திலையும் சாதகமா பலனுள்ளதா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்க ராசியை மட்டும் கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்க எந்த ராசிக்காரங்க அதிகமா பார்க்குறீங்கன்றது தெரியாம இருக்கு. அதுக்குண்டான பலன்களை சொல்றதுக்கும் எங்களுக்கு வேண்டா வெறுப்பா இருக்கு. ஏன்னா நீங்க எந்த ராசி அதிகமாகுதோ அந்த ராசிக்கான பலன்களை மட்டும் சொல்லிட்டு நாளை கொண்டு போயிடலாம். அதே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பலன்களை நாங்க ரெடி பண்ணி போடுறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்க உதவியால ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்று குரு, சுக்கிரன், புதன் இணைவோட பலன்கள் லைவ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவ்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க லைவ்ல 3:15 மணிக்கு 3:15க்கு ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.